அற்புத வல்லமை இயேசுவே, இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு. அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் வல்லமை உண்டு உண்டு. அற்புத வல்லமை இயேசுவே, இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு. அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் வல்லமை உண்டு உண்டு. அற்புத வல்லமை இயேசுவே, இரத்தத்தால் இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு உண்டு. அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் வல்லமை உண்டு உண்டு. அற்புத வல்லமை இயேசுவே, இரத்தத்தால் ஆண்டவரே வல்லமையால் நிரப்பு. ஹல்லேலூயா. வல்லமையால் நிரப்பு. வல்லமை உண்டு உண்டு. இரத்தத்தில் உள்ள மகிமை உள்ள வல்லமை வெளிப்படட்டும் அப்பா. ஹல்லேலூயா. எனக்காக விலையை பிரயோஜனமாய் சிந்தப்பட்ட கல்வாரியில் சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். ஹல்லேலூயா. எங்கள் பாவலரை கழுவுகிற இரத்தமாய் இருக்கு. எங்கள் நீதிமான்களாக்குற இரத்தம், எங்களை பரிசுத்தமாக்குற இரத்தம், என்னை சுத்திகரிக்கிற இரத்தம், என்னை பரலோகம் சேர்க்கும் இரத்தம், இயேசுவின் இரத்தம். ஹல்லேலூயா. இயேசுவே இரத்தத்தின் வல்லமை இந்த மாணவர்களின் ஜெபத்தில் விளங்கட்டும். Thank you Jesus. ஹல்லேலூயா. சங்கார தூதன் தொடாதபடி ஆண்டவர் ரத்தம் பூசப்பட்ட வீடுகள் மீது சங்கார தூதன் பிரவேசிக்க முடியவில்லையே. இயேசுவே ரத்தத்தினால் ஒவ்வொரு பூசுங்கப்பா. ரத்தத்தின் வல்லமை, ரத்தத்தின் வல்லமை, ரத்தத்தின் வல்லமை. ஹல்லேலூயா. ஒவ்வொரு மீதும் ஒவ்வொரு மீதும் ரத்தம் தெளிக்கப்படட்டும். அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் ஊற்றப்பட வேண்டுமே. உன்னதத்தினாவி உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. எல்லாம் வாஞ்சையோடு கேளுங்க. ஆண்டவரே, உன்னதத்தின் ஆவியானவரே, எனக்கு உயிர் மீட்சை தாரும் அப்பா. ஆண்டவரே, மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படாதபடி எனக்குள் ஒரு பலன் வேண்டும். ஆவியானுடைய பலன் வேண்டும். இந்த உலகத்தை பார்த்து பயப்படக்கூடாது. இயேசுவே, இந்த உலகத்தில் உள்ளவர்களுக்கு பயப்படக்கூடாது. என் எதிர்காலத்தை குறித்து பயப்படக்கூடாது. எனக்குள் நீர் இருக்கிறீர் என்பது நிச்சயம் வேண்டும். Lord, I want trust, I want confidence that you are with me. Jesus, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியாருடைய வல்லமையோடு நிரப்பட்டும். ஒவ்வொரு சிரசு மீதும் வல்லமை இறங்கட்டும். இயேசுவே, அக்கினி இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வல்லமை இறங்கட்டும். அவருடைய சிரசு மீது வல்லமை இறங்கட்டும். உன்னத வேலன், உன்னத வேலன், உன்னத வேலன் ஒவ்வொரு ஆட்கொள்வீராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே, உம்முடைய அக்கினியை போடுவீராக, உம்முடைய அக்கினியை போடுவீராக. சத்துருக்கு எதிர்த்து நிற்க, இந்த உலகத்தை எதிர்த்து நிற்க, அந்த பாவத்தை எதிர்த்து ஓடு, பாவத்தை விட்டு விலகி ஓடு. சத்துருவின் வல்லமைகள் மேல் ஜெயம் கொள்ள, பிசாசின் தந்திரங்கள் மேல் ஜெயம் கொள்ள. இயேசுவே, உம்முடைய வல்லமை ஊற்று, உம்முடைய வல்லமை ஊற்று, உம்முடைய வல்லமை ஊற்று. வியாதிகள் மேல் ஜெயம் எடுக்க, சத்துருவின் உபாய தந்திரங்கள் மேல் ஜெயம் எடுக்க, சாபத்தில் மேல் ஜெயம். இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய வேலன், உம்முடைய வேலன், உம்முடைய வேலன் வல்லமையாய் கடந்து வரட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. In the mighty name of Jesus, in the mighty name of Jesus, the mighty name of Jesus, the mighty name of Jesus. Let your people be filled with the power of the Holy Spirit. ஆவியின் வல்லமையினாலே, பரிசுத்த வல்லமையாலே இயேசுவே நிரப்பு.
நிரப்பும் நிரப்பும் அக்கினினால் அக்கினினால் ஸ்நானப்படுகிறவர் தெய்வமே, அக்கினினால் அபிஷேகப்படுகிற தெய்வமே, அக்கினினால் அபிஷேகப்படுகிற தெய்வமே, உனக்கு முன்பாக ஒருவனும் நிற்பதில்லை என்று சொல்கிறேன். இயேசுவே, உம்முடைய வல்லமை, உம்முடைய வல்லமை உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே ஊற்றப்படட்டும். மாம்சமான யாவர் மீதும் என் ஆவி ஊற்றுவேன் என்று சொன்னீரே. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய வல்லமை, உம்முடைய வல்லமை, உம்முடைய அக்கினி கடந்து வரட்டும், உம்முடைய அக்கினி கடந்து வரட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, in the mighty name of Jesus Christ of Nazareth, let the power from on high descend upon everybody. Let the power from on high descend upon everybody. எல்லா சர்ப்பத்தின் வல்லமைகள், தேள்களின் வல்லமைகள், பாலசிங்கத்தின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே நிர்மலமாய் போகட்டும், நிர்மலமாய் போகட்டும், நிர்மலமாய் போகட்டும். இயேசு 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 இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே தொடர்ந்து வரும் எல்லா சத்துருவின் வல்லமைகளும் இயேசுவின் நாமத்தினாலே தரை மட்டும் தாழ்த்தப்படட்டும், கால்களுக்கு கீழ்ப்படுத்தப்படட்டும். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே உடைய வேலை, உடைய உன்னத வேலை ஒவ்வொரு ஆட்களட்டும். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. பரிசுத்தாவின் வேலை பெற்றுக்கொள், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள். ஹalleluya. Receive the power of the Holy Ghost. Receive the power of the Holy Ghost. Receive it in Jesus' name. Hallelujah. If you ever think that you can live a holy life, a successful life, a victorious life, you cannot live without the help of Holy Spirit. Praise the Lord. பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் முதலாவது நாம் ஆலயமாகவே மாற முடியாது. Praise the Lord. நாம் பரிசுத்த ஆவியான தங்கும் ஆலயம் என்றால் ஆவியானவர் நம்மை அபிஷேகித்தால் தான் இந்த மண்ணான சரீரம் தேவனுடைய ஆலயமாய் மாற முடியும். ஹல்லேலூயா. இந்த மகிமையில்லாத இந்த சரீரம் மகிமையுள்ளதாய் மாற வேண்டும் என்றால் ஆவியானவர் உள்ளே வர வேண்டும். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் வர வேண்டும். ஹல்லேலூயா. இந்த ஆவியானவர் அபிஷேகத்தை தருகிறவர் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான். ஹல்லேலூயா. ஆகவே நீங்க கேட்கணும், இயேசுவே உம்முடைய ஆவியால் என்னை நிரப்பும். ஹல்லேலூயா. Thank you Jesus. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் என்னுடைய ஜீவியத்திலே அவைகள் அபியாசிக்கப்படும்படியாக, அது பிராக்டிக்கல் லைஃப்ல வரும்படியாக ஆவியானவரே என்னை நிரப்பும் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவர் நம்மை சத்தியத்தின் பாதையிலே நடத்தினால்தான் நம்மால நடக்க முடியும். ஹல்லேலூயா. Or otherwise we will not know what is right, what is wrong. எது நன்மை எது தீமை என்று நமக்கு தெரியாது. பிரைஸ் எல்லாம். பிசாசு ஒரு முறை ஏதேன் தோட்டத்தில் அந்த கனியை புசித்த பிறகு கண்களை திறந்து விட்டான். நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை அவன் புசித்தான். ஹல்லேலூயா. அந்த மனுஷன் புசித்தினால் அவன் கண்கள் திறக்கப்பட்டது. அவன் நிர்வாணி என்று அவன் கண்டான். ஆனால் ஆண்டவர் சொன்ன, நிர்வாணி என்று உனக்கு யார் சொன்னா? ஆண்டவர் மகிமையின் வஸ்திரத்தை உடுத்தி வைத்திருந்தார். அந்த வஸ்திரம் களைந்து போகும்படியாக தான் பிசாசு கீழ்ப்படியாமையின் மூலமாக வஞ்சகமாய் மனுஷனோடு கூட செயல்பட்டான். இந்த நாளில் அநேக வஞ்சிக்கிற ஆவிகள் இந்த உலகத்தில் போராடி கொண்டிருக்கிறது. அதாவது இயேசுவின் பெயரை சொல்லியே போராடுகிற ஆவிகள் உண்டு. பிரியமானே, ஆனால் அபிஷேகம் நமக்குள்ள ஊற்றப்படும் பொழுது, இந்த அபிஷேகத்தில் நாம் நிரம்பி வாழும் பொழுதுதான் நன்மை எது தீமை எது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். பிரைஸ் தி லார்ட். நம் சத்தியத்தின் பாதையில் நடக்க வேண்டும் என்றால் இந்த ஆவியானவர் நமக்குள்ள வந்து விடும் பொழுதுதான் ஆண்டவர் உலகத்தின் பாவத்தை கண்டித்து உணர்த்துவார். பிரைஸ் தி லார்ட். இந்த உலகத்திலே இருக்கிற பாவத்தை கண்டித்து உணர்த்துகிற ஒருவர் உண்டென்றால் அவர் பரிசுத்த ஆவியானவர் தான். ஹல்லேலூயா. அவரை நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ளுவோம். பிரைஸ் தி லார்ட். அவரை நாம் வரவேற்போம். நம்முடைய ஜீவியத்திலே இயேசுவே உம்முடைய ஆவியின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பும். ஹல்லேலூயா. நான் ஆவியின் அடலோடு கூட ஜீவிக்க எனக்கு கிருபை தாரும். ஹல்லேலூயா. இயேசுவே என்னை நிரப்பும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கலாம்.